ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ கன்னி ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னி ராசி பர்சன்ஸோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யுனிக்காக இருப்பாங்க. அவங்க செய்கிற செயலாகட்டும், அவங்களுடைய சிந்தனைகளாகட்டும் எல்லாமே ஒரு தனித்துவமாக இருக்கும். நார்மலாக எல்லோரும் திங்க் பண்ணுற மாதிரி அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யுனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா அது கன்னிராசி தான். புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு வேலை அது நடந்திருக்கு அப்படின்னா அது கன்னிராசிக்காரங்க செஞ்ச வேலைங்கிறத அந்த செயல்பாடை வச்சே, அந்த தனித்துவத்தை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் எப்போவுமே இருக்கும். என்னன்னாக்கா, ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் அவங்க தனியாக தெரியணும். அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதமாகட்டும், அவங்க பேசுகிற விதமாகட்டும், அவங்கள ப்ரெசன்ட் பண்ணிக்கிற விதமாகட்டும் எல்லாமே ஒரு தனித்துவமாக தெரியும். கன்னிராசிக்காரங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்தளவுக்கு அழகும் நேர்த்தியும் கொண்ட மனிதர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு, 7th ஹவுஸுக்கு வராரு. அங்கேருந்து அவர் என்னென்ன இடங்களை பார்வையிடுவார் அப்படின்னா, 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், இது 3ஐயும் அவர் பார்வையிட போகிறாரு. 9th ஹவுஸ் அப்படிங்கிறதே உங்களுடைய ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதற்கான ரிசல்ட்ஸை வாங்க போகிற காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்னென்ன பாக்கியங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகக்கூடிய பீரியட், கிடைக்கக்கூடிய பீரியட் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி அவர் பார்வையிடுறது 1ஆம் ஸ்தானம், உங்களோட ராசியை பார்வையிடுறாரு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, படிப்புத்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, விளையாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இல்லத்தரசியாக இருக்கீங்க, உங்களுடைய கடமைகள் என்னவோ, உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் தருவார். அதே மாதிரி டிசிப்ளின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4th ஹவுஸ் அவர் பார்வையிடும்போது சுகபோகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், ஸ்திரமான சொத்துக்கள், ஸ்திரமான ஒரு வேலை, இந்த விஷயங்கள் எல்லாமும் அவர் தருவார் உங்களுக்கு. இந்த 7th ஹவுஸில் வரும்போது உங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது நிறையா புது புது எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். புதிய மனிதர்களோட கான்டாக்ட் வரும். இந்த சமயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற விஷயங்களை சிறப்பாக செஞ்சு இந்த சனி பயிற்சியை கடந்து வந்தாலே போதும். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு விரயங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி புது மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா 7th ஹவுஸே கம்யூனிகேஷன் அண்ட் சொசைட்டி தான். அப்போ சமூகத்தில் நீங்கள் புது புது மனிதர்களுடைய கனெக்ஷன்ஸ் வரும்போது நம்பி எதுவும் ஏமாந்துட வேண்டாம். ஒரு புதுசாக ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு நல்லா இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதனால் புதிய மனிதர்கள்ட்ட பயங்கர எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்துக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம்லையோ உங்களுக்கு உதவி செய்கிறேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் படிங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ஆசிரியர்கள்கிட்ட போய் கைடன்ஸ் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பாடம் புரியலை அப்படின்னா கோ டு யுவர் டீச்சர். உங்கள் டீச்சர்கிட்ட போய் நீங்கள் அந்த ஹெல்ப்பை கேட்டு அந்த பாடத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு படிக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு நல்ல எண்ணத்தில் கூட சொல்லிக் கொடுக்கலாம். சில சமயம் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். தவறான விஷயத்த அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை நம்பி நீங்கள் எக்ஸாமில் எழுதி அந்த இதுக்கான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாமல் போகலாம். அதனால் புதிய மனிதர்களோ இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ யாரையும் பெருசாக நீங்கள் நம்பிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கண்டகச்சனி காலத்தில் பெருசாக நீங்கள் புதுசாக யாரையும் நம்பிட வேண்டாம். உங்களை நம்புங்க, இறைவனை நம்புங்க, உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்களை நம்புங்க. அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளாகட்டும் எதாக இருக்கட்டும் அதன் மூலமாக ட்ரை பண்ண பாருங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் ராகுகால் நேரத்தில் நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி,
ஒரு ஆன்ம பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி 9th ஹவுஸை பார்வையிடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக போனீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். நற்பலன்களை நீங்கள் பெறலாம். ஒரு தியான பயிற்சியோ இல்லை ஒரு யோக பயிற்சியோ இல்லை ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்துட்டு அந்த குருக்கிட்ட போய் அவருடைய போதனைகளை கேட்டு அதை வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை லைஃப்பில் வந்து அப்ளிகபிள் பண்ணணும். இதை கற்றுக்கிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் முன்னேறவே முடியாது. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ ஒரு தியான பயிற்சியை நான் கற்றுக்கிட்டு வரேன்னாக்கா எழுந்திருந்து டிசிப்ளின்டாக அந்த 5 to 6 நான் தியானம் பண்ணேன்னாக்கா எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அந்த 5 to 6 தியானத்துக்கு ஒதுக்குங்க. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு. துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க ராகுகால நேரத்தில். என்னால் கோவிலுக்கு போக முடியாது, ராகுகாலம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்தில் வருது, அந்த நேரத்துக்குலாம் என்னால் கோவிலுக்கு போக முடியாது ஏன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற இடத்துல ஒரு விளக்கேற்றி வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கிறீங்க, உங்களால் விளக்கேற்ற உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களால் விளக்கேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விளக்கேற்றிட்டு துர்க்கை அம்மனை நினச்சி வழிபட்டுக்கோங்க. இல்லை எதுவுமே முடியாது அப்படின்னா செல்லில் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ராகுகால் டயத்துக்கு ஒரு துர்க்கை அம்மன், துர்க்கை கவசம் இல்லை துர்கா போற்றி அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு ப்ரேயர் சின்னதாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனி பகவான் உங்களுடைய இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து செய்யக்கூடியது 70% நற்பலன்கள். அதை 70%ஐ நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோக்கஸை வந்து ஆன்மீகத்தில் வைங்க, செல்ஃப் டிசிப்ளினில் வைங்க. இந்த சொத்து வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் சொசைட்டி, உங்கள் சமுதாயத்தை சார்ந்து, உங்கள் நண்பர்களை சார்ந்து, உங்கள் கூட்டாளிகளை சார்ந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுங்க. எல்லா இடத்துலையும் கடுமையான உழைப்பை போட்டு நேர்மையாக செயல்படும் போது கண்டிப்பான நற்பலன்கள் கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.